குட் மார்னிங், வாழ்க வளமுடன். ஒரு சண்டேயில் ஒரு சூப்பரான விளாக் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே வந்து காலையிலே போயிட்டு ஒரு மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. நேற்று கொஞ்சம் இட்லிக்கு மாவு அரைச்சேங்க. காலையில் இட்லி ஊற்றி மட்டன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். மட்டன் குழம்புக்கு நம்ம மசாலா அரைச்சி செய்யும் போது சூப்பராக இருக்கும். அந்த மசாலா அரைச்சி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். கிரேவி நல்லா அந்த மசாலா வறுக்கும் போதே அவ்வளோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு எப்போவுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன், அப்பப்போ அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பயும் நம்ம யூஸ் பண்ணுற மசாலா, பட்டை, லவங்கம், பெருஜீரகம், லவங்கம் எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துடுவேன். நம்ம வந்து ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். அதுக்கு வெங்காயம்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணிடலான்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமெல்லாம் சமைக்க ஆரம்பித்தா சீக்கிரமாக முடிச்சிடலாம். தேங்காய் கூட கசகசா, தேங்காய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். அந்த ஈரப்பசலாம் நல்லா போணுங்க, அப்போ தான் அந்த குழம்பு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வறுத்த உடனே அது கூட நான் மட்டன் மசாலாவும் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா, நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி வந்துடணும். அது ஒரு பக்கம் ஆற வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஆறுன இந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது நம்ம குழம்பை தாளித்து எடுத்துக்கலாம். எப்பயுமே ஆக்சுவலாக இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது குழம்பு நல்ல சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா சேர்த்துடலாம். நான் ஒரு 4 வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி எடுத்துருக்கேன். கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். நல்லா வறுத்து எடுத்துடலாம். வதக்கி ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு, நான் கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு. மட்டன் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கொஞ்சமாக தக்காளி சேர்த்துடலாம். குழம்புக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துடலாம். அரைச்ச பேஸ்ட்டையும் ஒரு பக்கம் சேர்த்துடலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா ஒன்றாய் போல் நல்லா கலக்கி எடுத்துடலாம். இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ண மாட்டேனே இதிலையே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது இட்லிக்கு செமையாக இருக்கும். இட்லி, பூரி, தோசை இந்த மாதிரி மதியானம் சாப்பாட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் காலையில் குழம்பு வச்சுட்டு மதியானத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். அது கூட கொஞ்சம் ரசம் வச்சுக்குவேன். இப்போ நம்ம ஒரு 8 விசில் மாதிரி விட்டு நல்லா மட்டன் நல்லா வெந்து எடுத்தாச்சு. குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே சுட சுட இட்லி நல்லா சூப்பராக சுட்டு எடுத்து இந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க.